ஹாய். இப்போ வந்து நம்ம ஜெர்மனியில் ஹேனோவரில் இருக்கோம். ஹேனோவருங்கிறதும் பெரிய சிட்டி தான். சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. பெர்லின் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதுதான் பெரிய சிட்டி. இது வந்து அதுக்கு அடுத்து பெரிய சிட்டி. அப்போ பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு கண்ட்ரி சைடில் ஒரு ஒரு வீட்டில் தங்கியிருக்கோம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கோம். இது நான் ஏற்கனவே காட்டினேன் இன்னொரு வீடியோவில். பாருங்கள், பக்கத்தில் வந்து ஒரு சூப்பர் வியூவில் இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஹேனோவரில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சைட் சீயிங் கிளம்ப போகிறோம். இப்போ தான் கிளம்பியிருக்கோம். ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கிளம்புறேன். காரை எடுத்துகிட்டு அஸ்யூஷுவல் நம்ம போய் கார் பார்க்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். சரி வாங்க கிளம்பலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய ஸ்பாட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியல, பட் நான் ஒன்று ஒன்றா கவர் பண்ணுறேன். பார்க்கலாம் வாங்க. நம்ம கார் அந்த இருக்கு. ஒரு கார் பார்க் ஸ்பேஸ் இருக்கு. இதெல்லாம் ரேர். நம்ம ஹேனோவர்க்குள்ள வந்தாச்சு. காரை பார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டை காட்டுற பாருங்க. ஏர்னஸ்ட் அகஸ்ட் சென்டர் கேலரி. இது வந்து ஷாப்பிங் மால். நம்ம ஜெர்மனியில் நிறைய ஷாப்பிங் மால் அவ்வளோ போகல, ஒன்று தான் போனோம் பெர்லினில். நிறைய இருக்கு, நம்ம அதான் எல்லா இடத்துலையும் இருக்கிறனால போகிறதில்ல. பட் அதனால இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஷாப்பிங் மாலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது ஹேனோவரில் இருக்கிறதுலே பெரிய மால். அதான் இது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாட். நிறைய ஈட்டிங் பிளேசஸ் இங்கே இருக்கு. ட்ரெஸ் ஷாப்ஸோட சூஷிக்குனே ஒரு பிளேஸ். ஓகே, ஆர்னமெண்ட் ஷாப். नहीं टेडी है, टेडी. இந்த டெடி ஷாப்ஸில் வந்து ஸ்டேஷனரி நிறைய இருந்தது. இன்னொரு இடத்துல பார்த்தோம். நாங்கள் வேறு எங்கேயாவது பார்த்தா ஏதாவது வாங்கலாம்னு நினச்சோம். உள்ளே போய் பார்ப்போம் அந்த கடையில். அங்கே போகிறதுக்கு முன்னாடி உள்ள கீழே வந்து ஒரு சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்கு பாருங்க. ஒரு ஃபிஷ் மாதிரி ஒன்று பண்ணிப்பாங்க. Highlighters which is 1 euro extra. I have 2 pelicans. It's actually 5 pelicans. They're not in using for. I the first time in your life. Okay, ஷாப்பிங் மால்ல இருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து க்ரோப்கே அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது அங்கே வந்து ஒரு டைம் இது இருக்குது, கிளாக் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கொயர் வந்து கொஞ்சம் ஃபேமஸுங்க. நம்ம எல்லா சிட்டிலையும் பார்க்குற மாதிரி
ஒரு ஸ்கொயர் அங்கே மார்க்கெட் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் அது. ஆனால் அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்டு, அதனால அதை போய் பார்க்க போகிறோம். அதான் நம்ம செகண்ட் ஸ்பாட். அதுதான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 5 minutes போயிடுவோம். ஓ, இந்த சிலையை பாருங்களேன், அழகா இருக்கு. மழையெல்லாம் இப்போ பெய்யல, ஆனால் அந்த மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஐடியா. நல்ல ஐடியா. ஓகே, அந்த டைம்ஸ் ஸ்கொயர் வந்துட்டோம். தெரியுதான்னு தெரியல, தூரத்தில் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, இதுதான் ரைட்டு. ஆனால் அது பக்கத்தில் சில கடைகள்லாம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. பக்கத்தில் போய் பார்ப்போம். ஆனால் இந்த ஏரியா சூப்பராக இருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ ஷாப்ஸ்லாம் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஷாப்ஸ் தான். இதுக்கு அடியில் என்ன இருக்கு? அடியிலையும் கடைகளா? ஆமாம், அடியிலையும் கடைகள். ஓ, அண்டர் கிரவுண்ட்லேயும் ஷாப்பிங் இருக்கு. வாவ். ஓ, இதுதான் அந்த க்ரோக் ஸ்கொயர், அதில் இருக்கிற ஹிஸ்டாரிக் பிளேஸ். நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டீஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஸோ கேஎஃப்சியில் வந்திருக்கோம். கேஎஃப்சியில் சாப்பிட்டு ஒரு 15 to 30 minutes அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புறோம். இங்கே அண்டர் கிரவுண்ட்லேயே இவ்வளோ கடை இருக்குது. இருக்கிற வரைக்கும் கடை இருக்கு. இதே மாதிரி இந்த சைடும் ஒன்றுதான். ஃபவுண்டைன். அடுத்த போகிற ஸ்பாட் வந்து ஒரு சின்ன சர்ச்சு, மார்க்விட் சர்ச். இதோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தேன்னா, அது ஒரு அவங்க கிறிஸ்டியானிட்டிலே ஒரு அவங்க தனி குரூப் இருக்குது. ஒரு குரூப் இங்கே அவங்களோட சர்ச்சுனால கொஞ்சம் அது ஃபேமஸ் போல இருக்குது. பட் நம்மளுக்கு ரொம்ப அது டீட்டெயில் தெரியாதனால ஸ்பெசிஃபிக்காக தெரியல. பட் அதனால இங்கே சர்ச் ஃபேமஸ். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ டேர்ன் பண்ணணும் வந்துடும். ஃபவுண்டைன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபவுண்டைனுமே ஒவ்வொரு ஆர்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. இந்த சர்ச்சு தான். இப்போ புரியுது ஏன் இது ஃபேமஸ்னு. ஸோ பொதுவாக சர்ச்சுனா எப்படி இருக்குன்னு நமக்கு எல்லாமே தெரியும். இது கொஞ்சம் இந்த சர்க்குலர் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து கோன் ஷேப் இருக்குது. ஸோ இது சைடு ஃப்ரண்ட்டுக்கு போகும். இது இன்னொரு சைடு. இந்த மக்கள் போய்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணவர் இவர் தான். சர்ச்சோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இதை ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல இப்படி ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங் தான் வந்து ஓல்டு டவுன் ஹால். அதாவது முந்தி வந்து இந்த கவர்மெண்ட் மீட்டிங்ஸ்லாம் நடக்கிற பிளேஸ். எப்பயுமே டவுன் ஹால்னு ஒன்று இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அது வந்து சில இடத்துல வந்து அந்த பழசே தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து டூஸ் மூவ் பண்ணிப்பாங்க போல. ஸோ அது வந்து இது வந்து ஓல்டுன்னு தனியாக ஹிஸ்டாரிக்கல் இது வந்து வச்சுட்டாங்க விசிட்டர்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும். Yeah, that's why it counted 30 years. And a half, 40 and a half.
அடுத்து வந்து லைப்னிஸ் ஹவுஸ் அப்படின்னு போகிறோம். லைப்னிஸ்ங்கிறவர் வந்து இங்கே இருக்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன், ஃபிலாசபர். அவரோட ஹவுஸ் வந்து எப்படி நம்ம முத்தாட்லாம் போனோம் ஆஸ்திரேலியாவில் ஒரு மியூசிஷியன், அது மாதிரி இங்கே லைப்னிஸும் வந்து பெரிய ஆள். அவரோட வீட்டுக்கு தான் போகிறோம். இதுவே வந்து அவர் யூனிவர்சிட்டி, அவர் பக்க பேர்லேயே இருக்க யூனிவர்சிட்டி. அவரோட ஹவுஸ் வந்து இதுக்கு அடுத்து இருக்கு. இதுதான் லைப்னிஸ் ஹவுஸ், அவர் வாழ்ந்த வீடு இது. அது பக்கத்துலேயே அவரோட மியூசியம் வச்சுருக்காங்க பாருங்க, அவரோட ஒர்க்கெல்லாம் இருக்கிற மாதிரி. வெளியே டேபிள் டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. ஏன் அடுத்த ஸ்பாட் போகிற வழியில் ஒரு சின்ன கார்டன் பார்த்தேன். இந்த கார்டன் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சின்ன சின்ன ட்ரீ மரம், அந்த மரத்தில் அழகாக அதெல்லாம் கட் பண்ணி, கிளையெல்லாம் கட் பண்ணி ஒரு கொடை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது டேபிள்லாம் போட்டு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்க இந்த பிளேஸ் பேரு கார்டிகன் 7 மான்யூமெண்ட். இது ஒரு ஓப்பன் கார்டன். ஒரு கதவு திறக்கிற மாதிரி, உள்ள ஒரு சோல்ஜர் போற மாதிரி. இதுக்கு பின்னாடி தான் வந்து அதோட மெயினானது இருக்கு பாருங்க. இந்த ஊர்ல இருக்க ரிவர் அவ்வளோ கிளீனா இல்லை, பட் அது அழகா ஒரு டேம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நியூ டவுன் ஹால். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஓல்ட் டவுன் ஹால் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்க டவுன் ஹால். ஆக்சுவலா இது வந்து புது பில்டிங் கட்டுவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓல்டா இருந்த ஒரு காசுல வந்து இந்த மாதிரி டவுன் ஹால் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க. ஆனா அதோட இது 2-3 மடங்கு பெருசு. இங்க இருக்கவங்களே இது ஒரு அரண்மனை தான் சொல்றாங்க, ஒரு பேலஸை தான் வந்து டவுன் ஹால் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏதோ ஒரு கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அங்க போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பட் இதுக்குள்ளெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம என்னடா நிறைய பில்டிங்ஸா பாக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இங்க அப்படிதான் எல்லாமே வந்து பில்டிங் ஆர்கிடெக்சர் நிறைய வெளியே இருந்து பாக்குறதுக்கு தான் வந்து இருக்கும். இருந்தா மியூசியம் இருக்கும், பட் அந்த மியூசியம் வந்து இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த மாதிரி பில்டிங்லாம் வெளியே இருந்து பாக்குறது தான் ஆர்கிடெக்சர். ஓகே, இந்த பேலஸுக்கு பின்னாடியே வந்து இதோட பார்க் இருக்கு. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு அரண்மனை இருக்குன்னா அரண்மனை பக்கத்துல வந்து ஒரு பார்க் இருக்கும். சுத்தி வந்து இடம் நிறைய வச்சிருப்பாங்க. இது பார்க்க இது வந்து அரண்மனை இருந்தனால பின்னாடியே பார்க் இருக்கு, அதுவும் பெரிய பார்க்கு. ஸோ அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த இருக்கு இந்த காசலுக்கு
முன்னாடி ஒரு சில்ட்ரன் பார்க்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்க்கு. I'd rather touch myself in the gym. இதுதான் மேஷ் பார்க். இது செம பெருசு பாருங்க. இந்த மேஷ் பார்க்கில் இத்தனை ஐட்டம் இருக்கு, இத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பாருங்க, இங்க வந்து ஒரு பாண்ட் இருக்கு. இந்த வெதர் கண்டிஷனுக்கு பூக்கெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. டுலிப் ஃப்ளவர் மாதிரி இருக்கு. அடுத்து நம்ம நெதர்லாண்ட்ஸ் போகும்போது கண்டிப்பா டுலிப் ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஒரு படியெல்லாம் வச்சிருக்காங்க, அப்படி படியில இருந்து உள்ள போற மாதிரி. இது அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. இங்க பக்கத்துல ஒரு இந்தியன் ஷாப் தமிழ் எழுதி பாருங்க, ஆசியாங்க அப்படின்னு. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். What did you put in? பொங்கல்லாம் இருக்கு, போண்டா, தேங்காய் துருவல். இந்தியன் ஷாப்ல இருந்து வந்தாச்சு. அது தமிழ் கடை, நல்லா இருந்தது. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ பார்க்கிங் இங்கேருந்து ஒரு 10 minutes வாக்கிங் கார் பார்க் பண்றோம். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஹேனோவர் சிட்டி வந்து ஒரு சின்ன சிட்டி தான். சின்ன சிட்டியில கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பாட்ஸ் அங்கங்க இருக்கு. மற்றபடி எல்லா இடத்துலயும் இருக்கிற மற்ற இதெல்லாம் இங்க இருக்கு. நீங்க டே டைம்ல வந்து கிட்ஸோட என்ஜாய் பண்ணணும்னா சில லெஷர் சென்டர் இருக்கு, ஸ்விம்மிங் பண்ணலாம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. அப்புறம் டிராம்பலின் பார்க் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் இந்த சிட்டிக்குன்னு யூனிக்கா இருக்கிறதெல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். அது வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு. ஆல்ரைட், அவ்வளோதான். அடுத்து கார் பார்க் பிக் பண்ணிட்டு நம்ம ரூம் போயிடுவோம். ரூம் போயிட்டு இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, பை பாய்.